ஆமா நான் பண்ணுவேன். என் உடம்பு நான் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? என் உடம்புக்கு நான் பண்றேன். பண்ணிட்டு 2 நாளா நடக்க முடியாம கிடக்குறேன் நானு. மக்களே இந்த எக்சர்சைஸ் நான் சொல்றேன் பாருங்க. அந்த எக்சர்சைஸ் பண்ணிட்டு 2 நாளா நடக்க முடியல. அது எப்படி நடக்க முடியும்? இங்க பாருங்க மக்களே, உலகத்துல இப்படி யாராவது எக்சர்சைஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? பின்னாடியே போகுது நடந்தா. மக்களே உலகத்துல இப்படி யாராவது எக்சர்சைஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு 6:45 இருக்கும். சரி என்னடா இன்னைக்குல ஒரு பெரிய உருவம் படுத்து கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதே இப்படிதான் படுத்து கிடந்துச்சு. பெரிய உருவம் படுத்து கிடக்குமே, நடுவுல பாப்பா பக்கத்துல படுத்திருப்பா, தம்பிங்க படுத்திருப்பா. இதே எல்லாம் அடக்கமாயிரும்னா இவ்வளவுதான். எனக்கு இவ்வளவுதான், என் பையனுக்கு இவ்வளவுதான், அவங்க 2 பேருக்கும் இவ்வளவு வந்துடும். ஆமா நான் இப்படி இருக்கறப்ப எனக்கு ஒரு பெட் கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு பெட்ல ஒரு ஆளு, இந்த ஒரு பெட்ல 3 பேர் படுத்து தூங்குவோம். ஆமா அப்படியே படுத்து எந்திச்சு பார்த்தோம்னா 3 பேர் எப்படி படுத்து தூங்குவோம்னு நினைக்கிறீங்க? 3 பேர் என் பையன் கேமரா அவன் கை காலுக்குள்ள என் கை காலுக்குள்ள கிடக்கும். என் பொண்ணோட கை கால்லாம் அவன் தலைக்கு மேல கிடக்கும். நாங்க இதுக்கு மேல ஒண்ணுக்கு ஒண்ணா இப்படி கிடப்போம். இந்த ஒரு பாடி இந்த இடத்துல மட்டும் படுத்துக்கிட்டு கிடக்கும். என்னடா காலையில எஞ்சி பார்த்தா ஆளக்கான எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு நானும் பாத்ரூம் போயிருப்பாங்க. பாத்ரூம் பார்த்தா பாத்ரூம் ஓப்பனா இருக்கு. போய் பார்த்தா ஆளக்கான என்னடா பண்றான்னு பார்த்தா டெர்ரஸ்ல இந்த பாருங்க மக்களே, இப்படி ஒரு யோகாவோ எக்ஸசைஸோ நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. தெரியுமா? சரி இந்த எக்ஸசைஸ் யார் தான் உனக்கு சொல்லி கொடுத்தது? அதுவா அதுனவோ ஏதோ ஒரு இதுல இது இப்படி கட்டமா வந்து உள்ள ஒண்ணு இப்படி இருக்குமே செல்லுல, அது என்னது கட்டமா வந்து பாப்பால அந்த திங்கறத வச்சு பாப்பால இவன் ஏதோ பொம்மை படத்தை பார்த்து டாமஞ்சேரியில ஒரு பூனை, இது டாமஞ்சேரி தானே, அது டமால் டிமால் அடிக்குவேன். அது பூனை ஓடும்போது அப்படிதான் செஞ்சாங்க. அது அப்படி நாமே செய்யணும்ல, அப்ப அவங்க செய்யணும்ல. பொம்மை படத்தை பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே. நான் பாத்துக்கிட்டே இருங்க, இன்னும் 2 மாசத்துல உங்க மேல வந்து நான் காட்டல. என் பேர் ஜெயசிலி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி வரமாட்டேன், இருங்க. எங்க அம்மா மாதிரி ஒரு போட்டோலதான் இருப்பேன். அப்பா கூட முத்து மீனாவை போய் பார்த்துட்டு தான் போட்டோல போய் உட்கார்ந்தேன்.